ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டூல்பார் என்னென்னா மாடிஃபைட் டூல்பார். நெக்ஸ்ட் வந்து ட்ரிம்மு வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ண போகிற கமாண்டு. ட்ரிம்மு நம்ம வால்லாம் வரையும் போது ரொம்ப முக்கியமாக யூஸ் ஆகும் ட்ரிம் கமாண்டு. ட்ரிம் என்னென்னா, இப்போ ஒரு லைன் மேலே இன்னொரு லைன் இருக்குது, நான் இந்த லைனை வந்து ட்ரிம் பண்ண போகிறேன்னா அதோட ஷார்ட்கட் வந்து டிஆர் என்டர். டிஆர் டபுள் என்டர் கொடுத்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். டிஆர் டபுள் என்டர் ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ட்ரிம் பண்ணிட முடியும். ட்ரிம் கமாண்ட் கொடுத்தோம். இப்போ ரெண்டும் தனித்தனி லைன் ஆயிடுச்சு. இதை வந்து ட்ரிம் பண்ண முடியாது. ஒரு லைனும் இன்னொரு லைனும் கோயின்சிடாக இருந்தால் தான் நம்ம வந்து ட்ரிம் பண்ண முடியும். இப்போ ட்ரிம் பண்ண முடியாது, இதை டெலிட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். ட்ரிம் வந்து ரொம்ப முக்கியமான கமாண்ட். இதெல்லாம் வந்து ட்ராயிங் போடும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டெண்ட்னா ஒரு லைனு இன்னொரு லைனோட பர்பெண்டிகுலராக இருக்கும்போது அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போது இந்த லைனுக்கு இது பர்பெண்டிகுலர் ஆகுது. இந்த லைனை வந்து இது வரைக்கும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் கமாண்ட் இஎக்ஸ் டபுள் என்டர் கொடுத்துக்கோங்க. டபுள் என்டர் கொடுத்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து போகாது, ஏன்னா வந்து நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு பர்டிகுலர் லைன் இல்லை, இந்த பக்கமும் போகாது. நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு லைன் கொடுத்துட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். இஎக்ஸ் டபுள் என்டர் கொடுத்துட்டு இப்போது எக்ஸ்டெண்ட் ஆகும். இது வந்து எக்ஸ்டெண்ட் கமாண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பிரேக் பாயிண்ட். இப்போ ஒரு லைன் இருக்குது, இந்த லைனை வந்து பிரேக் பண்ண போகிறேன், 2 லைனாக மாற்ற போகிறேன் அப்படின்னா முதல்ல செலக்ட் ஆப்ஜெக்ட், எந்த பாயிண்டில் பிரேக் பண்ண போறியோ பிரேக் ஆகிடும். இப்போது ஒரு சிங்கிள் லைன் வந்து நமக்கு வந்து 2 லைன் ஆகிடுச்சு. பிரேக் பாயிண்ட் பிஆர்இஏகே பிரேக்னு டைப் பண்ணாலே வரும். பிரேக் டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துக்கோங்க, அதை வந்து பிரேக் பாயிண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிரேக். இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான். பிரேக் பாயிண்ட்டு. இதுக்கு வந்து சம் டிஸ்டன்ஸ் கிடைக்கும் நமக்கு, அவ்வளோதான். இது வந்து ஜாயின். நெக்ஸ்ட் வந்து இந்த பிரேக் பண்ண லைனை வந்து நான் வந்து திரும்பவும் ஜாயின் பண்ண போகிறேன். அப்படி இல்லைனா 2 தனித்தனி லைன் இருக்குன்னா ஒரே டிஸ்டன்ஸில் ஒரே லைனில் வந்து 2 தனித்தனி லைன் இருக்குன்னா அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 2 லைனையும் நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன்னா ஜே என்டர், ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட் என்டர் கொடுத்தா ஜாயின் ஆகிடும். இப்போது இங்கே 2 லைன் தனித்தனியாக இருக்குது, இதே ஜாயின் பண்ண போகிறோன்னா ஜே என்டர், ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் என்டர், ஜாயின் ஆகிடும். இதுதான் வந்து ஜாயின் கமாண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சாம்ஃபரை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. சாம்ஃபர் ஒரு ரெக்டாங்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரெக்டாங்கிள் தான் மேக்ஸிமம் சாம்ஃபர் பண்ணுவோம். ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, இதுக்கு சாம்ஃபர் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாம்ஃபர் கீழே ஃபாலோ பண்ணுங்கள். எதை வச்சு டிஸ்டன்ஸ் வச்சு நான் சாம்ஃபர் பண்ண போகிறேன்னா டி என்டர். டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 2 கொடுக்குறேன். 2 ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் கொடுத்தா வந்து சாம்ஃபர் ஆகிடும். 2ன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து அதிகமாக கொடுக்குறேன். அதே என்டர் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் என்டர் ஒரு 6 கொடுக்குறேன். 6 என்டர் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு செகண்டு 6 ஆயிரும். அப்படியே இது கொடுங்க, ஃபஸ்ட்டு செகண்டு சாம்ஃபர் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக கொடுக்குறேன். சாம்ஃபர் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 10 கொடுக்குறேன். 10 inches ஃபஸ்ட் செகண்ட் சாம்ஃபர் ஆகிடுச்சுங்களா? இதுதான் வந்து சாம்ஃபர் கமாண்ட். ஓகேங்களா? ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம எங்கேனாச்சும் நான் ட்ராயிங்கில் யூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் வந்து ஃபில்லட் கமாண்டு சாம்ஃபர் கமாண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சாம்ஃபர் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு, ஃபில்லட்னா வந்து ஒரு ஆர்க் வரும், அவ்வளோதான். இப்போது நான் அதை கொடுத்துட்டேன். அதே மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்லட். சாம்ஃபருக்கு ஷார்ட்கட் சொல்லலை. சாம்ஃபர் ஷார்ட்கட் வந்து சிஹெச்ஏ என்டர் தான் வந்து சாம்ஃபருக்கான ஷார்ட்கட்டு. ஃபில்லட்டுக்கு வந்து FILLET ஃபில்லட்டுன்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தாலே வந்துடும் ஃபில்லட். ஒரு ரெண்டு லைனையும் இல்லை ஏதாவது ஒரு ரெக்டாங்கிளையும் வந்து ஃபில்லட் பண்ணோன்னா ஃபில்லட் கொடுத்துக்கோங்க. ரேடியஸ் கொடுத்து பண்ணிக்கலாம். ரேடியஸ் என்டர் ஒரு 5 கொடுக்குறேன். 5 என்டர், ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன்
கொடுத்தா வந்து ஃபில்லட் வந்துடும். ஃபில்லட் வந்துருச்சுங்களா? இப்போ நான் வந்து வேல்யூ அதிகமாக கொடுக்குறேன். ஃபில்லட்டு ரேடியஸ் ஆர் என்டர் வந்து ஒரு 24 inches கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் ஃபில்லட் வந்துருச்சுங்களா? இதுதான் வந்து ஃபில்லட் கமாண்ட். நெக்ஸ்ட் வந்து பிளெண்ட் கர்வ்ஸ். பிளெண்ட் கர்வ்ஸ்னால் அது ஒன்றும் இல்லை. இப்போது 2 லைன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 லைனையும் சேர்க்குற கர்வ் வந்து நம்ம வரையணும். அதுதான் வந்து பிளெண்ட் கர்வ்ஸ். இப்போ இந்த 2 லைனையும் வந்து சேர்க்குற கர்வ் வரைய போகிறேன். பிளெண்ட் கர்வ்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செகண்டு சேர்த்துச்சு பிளெண்ட் கர்வ்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த லைன் இல்லைனா நமக்கு வந்து இதுக்கு தனியாக வரும் பிளெண்ட் கர்வ்ஸ். ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளெண்ட் கர்வ்ஸ். இதே வந்து தனியாக நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு எப்படி வேணுமோ வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி. இதுதான் வந்து பிளெண்ட் கர்வ்ஸ். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோட். எக்ஸ்ப்ளோட் வந்து ஷார்ட்கட் வந்து எக்ஸ் என்டர். எக்ஸ்ப்ளோட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டையோ பிளாக்கையோ நான் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோட் பண்ணால் தான் அதில் வந்து எடிட் பண்ண முடியும். இப்போது இது தனியாக வந்து ஒரு பிளாக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு பிளாக்கு. இது வந்து எனக்கு வந்து இந்த லைனை மட்டும் நான் ஆஃப்செட் பண்ணணும்னா என்ன பண்ண முடியும்? இப்போ இது டோட்டல் பிளாக்காக இருக்கிறதுனால நான் ஆஃப்செட் பண்ணேன்னா டோட்டலாக தான் ஆஃப்செட் ஆகும். ஆஃப்செட் என்டர் நான் 3 கொடுக்குறேன். என்டர் கொடுத்தீங்கன்னா டோட்டலாக தான் எனக்கு ஆஃப்செட் ஆகுது. எனக்கு வந்து இந்த லைன் மட்டும் ஆஃப்செட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இதை வந்து எக்ஸ்ப்ளோட் பண்ணணும், தனித்தனியாக பிரிக்கணும். எக்ஸ்ப்ளோட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட்னா எக்ஸ் என்டர். இப்போது இது எக்ஸ்ப்ளோட் ஆகிடுச்சு, தனித்தனியாக பிரிஞ்சிருச்சுங்களா? இப்போ நம்ம வந்து ஆஃப்செட் கொடுத்துக்கலாம். ஆஃப்செட் கொடுத்துட்டு 3 என்டர். எனக்கு வந்து இது வந்து ஆஃப்செட் ஆகணும் அப்படின்னா ஆஃப்செட் பண்ணிக்கலாம். ஆஃப்செட் ஆகிடுச்சுங்களா? இன்னும் டபுள் என்டர் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு 20 inches என்டர் ஆஃப்செட் பண்ணிக்கலாம் தனித்தனியாக. இப்போ எல்லா லைனும் வந்து தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. நம்ம எப்படி வேணுமோ அப்படி வந்து ஆஃப்செட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஆஃப்செட் கமாண்ட். சாரி, இப்போ நான் சொன்னது வந்து எக்ஸ்ப்ளோடு எப்படி எக்ஸ்ப்ளோட் பண்ணுறது. இப்போது இதுவும் ஒரு ஆப்ஜெக்டாக தான் இருக்குது. இதை எக்ஸ்ப்ளோட் பண்ணுறோன்னா எக்ஸ் என்டர். எக்ஸ்ப்ளோட் ஆகிடும், தனித்தனியாக பிரிஞ்சிடும். இந்த ஃபில்லட்டும் தனியாக பிரிஞ்சிடும், சாம்பர் பண்ணியிருந்தாலும் தனியாக பிரிஞ்சிடும், லைன் எல்லாமே தனியாக பிரிஞ்சிடும். இதுதான் வந்து எக்ஸ்ப்ளோட் கமாண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 3 டூல்பார் முடிச்சிட்டோம். ஸ்டாண்டர்ட் டூல்பார், ட்ரா டூல்பார், மாடிஃபை டூல்பார். நெக்ஸ்ட் டூல்பார் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.